வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்கள் பாவேந்தர் பேசுகிறேன். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது முத்தாளம்மன் கோவில் தான். அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோவில். அந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி டு கிருஷ்ணகிரி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் ஹவுசிங் போர்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த கோயிலே இருக்குது. அதாவது ரோடை ஒட்டி அந்த கோயில் இருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோவில் வந்து அனைத்து விதமான பக்தர்கள் கேட்கிற வேண்டுதலை வந்து இந்த அம்மன் வந்து நிறைவேற்றுவாங்கன்ற நம்பிக்கை தான். இந்த மக்கள் கிட்டத்தட்ட வந்து தொன்று தொட்டு இந்த கோயிலை வணங்கிட்டு இருக்காங்க. சில காலசூழலின் காரணமாக இந்த கோவிலுடைய கட்டிடங்களை வந்து பழுதெடுத்து காரணத்தினால இன்னைக்கு பிரம்மாண்டமா புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு இந்த கோயிலை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பேர் இந்த கும்பாபிஷேகம் கலந்துக்க போறாங்க. அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 10/2/2025 திங்கட்கிழமை அந்த கும்பாபிஷேகம் காலைல ஒரு 7 to 9 நடக்க போகுது. இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக பணிக்காக நடைபெற்று இருக்கிற ஒரு கோயில் இது விசேஷம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க வந்து பணிகள் வந்து கிட்டத்தட்ட திங்கட்கிழமை தான் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுது. அதற்கு முன்னதாக இரவு பகலாக வந்து இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு முகப்பொன் வாயிலாக அந்த கோயிலுடைய அம்மனுடைய சிலையை வந்து சீரமைச்சுட்டு இன்னைக்கு கட் அவுட்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கோவில் பாருங்க, அதுக்கடுத்து இப்போ நாம பார்க்குற இடம் தான் வந்து அம்மனுடைய நுழைவாயில். இந்த கோயிலுடைய நுழைவாயில் இருக்குது. இந்த கோவில் நுழைவாயில் தான் வந்து இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்தர்கள் வந்து இந்த கோயில் உள்ள தான் உள்ள போயிட்டு அம்மனுடைய மூலஸ்தலத்தை பார்க்கணும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுடைய மூலஸ்தலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய பணியும் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. உள்ள அம்மன் வந்து அங்கே தான் இருக்க போறாங்க. அம்மனுடைய அருள் அங்கே தான் நமக்கு கிடைக்க போகுது. திங்கட்கிழமை காலையில கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே முத்தாளம்மன் வந்து அந்த சன்னதியில தான் அந்த அதில் தான் உட்கார போறாங்க. அதுல இருந்து தான் மக்களுக்கு வந்து அருள் பாலிக்க போறாங்க. அம்மனை நம்மளை வேண்டிகளும் வந்திருக்கிறோம். இந்த முத்தாளம்மனுடைய கோயிலுடைய திருப்பணிகள் வந்து கிட்டத்தட்ட திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த கோயிலுக்கான பணிகள் நடைபெற்று இருக்கிறது. ஓகேங்களா? இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கோயில் வந்து ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுடைய அவதாரம் வந்து சர்ப்ப அவதாரம். கருவறைக்குள்ளே வந்து புத்து இருந்தது. அது அகற்றப்பட்டு பணிகள் வந்து கடந்த 10 வருடமாக கல்லில் சிற்ப வேலைகள் செஞ்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ கும்பாபிஷேக பணிகள் வந்து விரைந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ரொம்ப சிரமமாக போராடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. கிழமை வந்து கும்பாபிஷேகம் மக்கள் வந்து எல்லாரும் பொதுமே கலந்து கொள்ளணும். இது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஜமீதார் மேடு மற்றும் காவேரிப்பட்டினம் ஊர் வந்து 7 உகும்பு பங்காளிகள் எல்லாம் இருக்கிறோம். இந்த சார்பாக சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் வந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறும். அதற்காக பணிகள் வந்து யாகசாலைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குது. இந்த யாகசாலை தான் வந்து நம்ம இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 38 நாட்களுக்கு வந்து அன்னதானம் போட போகிறாங்க. அதாவது பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து 38 நாளுக்குமே வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தருன்னு சொல்கிற ஒரு வகையில் அவங்களுடைய சுவாமிக்காக அன்னதானம் போட போகிறாங்க. இந்த அன்னதான நிகழ்ச்சி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அந்த அன்னதான நிகழ்ச்சி எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட முடியும். ஒரே நேரத்தில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கு தனியாக வசதி செஞ்சுருக்காங்க. அந்த காரில் 2 வீலர் உறவினர்கள் எல்லாம் வரவங்களுக்கு பக்தர்கள் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்க்கிங் வசதி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நேர்களே, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஜமேதார் மேடு என்ற பகுதியில் வந்து அமைந்திருக்கிற முத்தாளம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேக நடைபெறுகின்ற இடத்துல நாம் நின்று அமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான போட்டதற்குரிய மதிப்பிற்குரிய அன்னார் அவர்கள் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை இவங்களோட ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால வந்து இந்த அழைப்புதல் வந்து இப்போ கொடுக்க போறாங்க, காமிக்கிறேன். இந்த அழைப்புதல் தான் இந்த கோவிலுடைய அழைப்புதலாகவே ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்கிட்டு அம்மன் அருள் பெற வேண்டும். ஏன்னா பழமை வாய்ந்த கோயில், ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் நம்ம சுற்று வட்டாரத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல கோவில் அமைஞ்சிருக்குது. முத்தாளம்மன் எல்லாருக்குமே எல்லா அருளும் தர வேண்டும் என்று சொல்லிட்டு எங்கள் ஸ்டார் டிவி மூலிமா உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். வாங்க, நிகழ்ச்சியை கலந்துக்காங்க. நன்றி. ஜமேதார் மேடு கிராமத்தை சேர்ந்தால் 7 கூம்பு பங்காளிங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் தமிழ்நாட்டிலே முத்தாளம்மன் கோயில்ன்றது இதுதான் இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரையும். இது வனதேவதை புத்து வடிவில் உருவான கோயில். ரொம்ப நாள் ஆனதுனால கோயில் சிதலமாகின்றதுனால இதை புறணாமைக்கணும்னு ஊர் ஒன்று கூடி சேர்ந்து முடிவெடுத்து இப்போ கோயில் கல்லிலே கட்டி புறணாமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் இது செஞ்சுருக்கோம். இதுக்கு அண்ணார் கேபி முனுசாமி அண்ணார் பக்கத்துணை நின்று நிறைய உதவி செஞ்சு பக்கத்துணை நின்று எல்லாமே இப்போ அவர் தலைமையில் நடத்துகிறோம். இது ஊர் பொதுமக்கள் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கோயில் இல்லைன்ற லெவலுக்கு இந்த வடிவமைச்சு சிறப்பாக செய்கிறோம். இந்த கோவிலுக்கு வந்து எவ்வளோ மக்கள் வருவாங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே குறையாமல் வருவாங்க. எங்கள் சொந்த பந்தம் வீட்டில் பிறந்து போனவங்க, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க
இந்த மாதிரி சொந்தங்களுக்கு எல்லாமே பத்திரிக்கை, தாம்பூலம், புடவை அப்படி சீராக கொடுத்து வெத்தலை பாக்கு பழம் கொடுத்து முறையா அழைச்சிருக்கோம். எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. இது இல்லாம சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமம் எல்லாருக்கும் அழைப்பு குடுத்துருக்கோம் மரியாதையா. அவங்களும் எல்லாரையும் வந்து கலந்துக்க சொல்லி, சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமத்துக்கு அழைப்பிதழ் அப்படின்னு குடுத்துருக்கோம். கேட்டா ஒரு இடத்துக்கு போய் சாமி சொல்லுவாங்க. எனக்கு திருமணம் ஆகணும்னா ஒரு சாமி கிட்ட போய் வேண்டிக்குவாங்க. ஆமா. எனக்கு வந்து வேலை வேணும்னா அது ஒரு கோயில்கிட்ட போய் வேண்டிக்குவாங்க. குழந்தை வரம் வரணும்னு கேட்பாங்க. ஆனா முத்தாளம்மன் வந்து அந்த எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அம்மன் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு பெண் வடிவத்துல ஒரு அம்மன் இருக்கான்னு சொல்றாங்க. ஆமாங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன இது வந்து அம்மா ஒரு தாய் எப்படி குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு குடுத்து அரவணைச்சு செய்வாங்களோ, அந்த மாரி கேட்ட வரம் குடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய நிவர்த்திய செஞ்சு அருள் பாலித்ததுனால இந்த கோயிலுக்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்குது. இத நம்பி வந்தவங்களுக்கு கைவிட்டதா சரித்திரமே இல்ல. அதனால எல்லாரு ஜனங்களும், பொதுமக்களும் இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பான முறையில பூஜையும் செய்றாங்க, வேண்டுதலும் குடுக்குறாங்க, நிறைவேத்தியிருக்கு. அதனால நெறைய பேர் பொருள் உதவியாவும், பண உதவியாவும் செஞ்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு 50,000 பேருக்கு மேல இந்த கோயிலுக்கு வந்து கலந்துக்குவாங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னா, மெயின் ரோட்ல சேலம் மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு. நேரா நீங்க அட்ரஸே கேட்க வேண்டியதில்ல. நேரா பார்த்தாக்களே தெரியும். ரொம்ப சிறப்பா இதனுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுது. வர 7ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை புனித நீர் காவிரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பிரம்மாண்டமாக ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க சிறப்பாக புனித நீர் எடுத்துன்னு வந்து ஏகசாலியில் வச்சு சாமியை உள்ள பீடத்தில் வச்சு கோபுர கலசத்துக்கு வந்து 10ஆம் தேதி நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறதா எல்லாம் ஊர் கூடி எல்லாம் முடிவு செஞ்சு எல்லாம் செஞ்சுருக்கோம். அருமையாக நம்ம சீரும் சிறப்புமாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அன்னார் கேபி அன்னார் அவர்களின் சார்பாகவும் நாங்கள் இந்த இதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. நன்றி நன்றி. தேங்க்யூண்ணா. பெரியண்ணா. பெரியண்ணா. இப்போ இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கண்ணா? கும்பாபிஷேகத்துக்கு வந்து ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம் எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்கிறோம். யாகசாலை வளர்த்துன்னுக்குறோம். எல்லாமே செஞ்சுன்னுக்குறோங்க. அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. அம்மனுக்கு வந்து பால் குடம் எடுக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம். அதனால வந்து ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, வந்து கலந்துங்க. இப்போ நம்ம வந்து முத்தாளம்மன் கோயில் வந்து மிக பிரம்மாண்டமா சிறப்பா அந்த விசேஷத்துக்காக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த கோவிலுக்கு ஏற்பாடுகள் எப்படிண்ணா போயிட்டு இருக்குது இப்போ? ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குதுங்க. இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை பால் குடம் எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் மேளதாளங்களோட சிறப்பாகவும் சீரும் சிறப்பாகவும் எடுத்துகிட்டு வந்துட்டு வரும் 10ஆம் தேதி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக 50,000 பேருக்கு மேலே கலந்து கொள்வாங்க. இதுக்கு சாப்பாடு, அன்னதானம் எல்லாமே அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சு மிக சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க. மக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த மேளதாளம்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன ஏற்பாடு மேளதாளம் என்னென்ன வச்சிருக்கீங்க? பம்பை, தாரை தப்பட்டை, மயிலாட்டம், சாமிகளில் எத்தனை வகை சாமி இருக்குங்களோ அத்தனை வகையான சாமி வேஷங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. எல்லாம் ஜனங்க ரசிக்கிற அளவுக்கு தான் இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஜமேதர்மேட்டில் வந்து ஒரு 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில் நடந்துட்டு இருக்குது. இந்த திருப்பணிகள் வந்து 10ஆம் தேதி இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம நிற்கிறது இந்த ஏகாசாலை நின்றுக்கிறோம். ஆமாங்க. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கோவிலை புனரமைக்கிறதுல இருந்து நீங்கள் எல்லாமே கூடவே இருந்திருக்கீங்க. ஆமாங்க. இந்த கோவிலுடைய வரலாறு, இந்த கோவிலை பற்றி ஒரு சில வார்த்தை. வணக்கண்ணா, என் பேர் செல்லப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷமாக அந்த திருப்பணி முத்தாளம்மன் கோயில் திருப்பணி 10 வருஷமாக வேலை நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட பழமையான கோயில் முத்தாளம்மன். இதுக்கு வந்து வனம் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு வனம் இருக்குது. அந்த வனத்தை அமைந்து உள்ள முத்தாளம்மன் கோயில் கிட்டத்தட்ட கல் வேலையே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக திருப்பணி நடந்து அடுத்து சுத வேலைகள் நடந்து இப்போ கும்பாபிஷேகம் வர 10ஆம் தேதி பால் குடம் எடுக்கிறது. நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் குடம் எடுத்து கங்கனை கட்டி கிட்டத்தட்ட மோளம் பிபி இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்துக்கு கும்பாபிஷேகத்து அன்னைக்கு கோபுரத்தை கலசம் மேலே ஏறி போகிறதுக்காக பக்தர்கள் ஏறுறதுக்காக இங்கே படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து படிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹுட்டில் தான் செய்வாங்க. எல்லாருமே வந்து மரத்தில் செஞ்சு தான் மேலே போவாங்க. இது நிறைய பக்தர்கள் வராங்க, மேலே ஏறுவாங்கன்ற ஒரே ஒரு இதுக்காக எண்ணத்தில்
எந்த ஒரு இதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இரும்பில் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த இதுலேருந்து தான் இந்த படிக்கட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து இரும்புலே வச்சு கொண்டு போயிருக்காங்க இந்த படிக்கட்டு. வனம் அப்படின்னு தான் நம்ம இந்த பார்க்குறோம். அந்த மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அந்த கல் அதாவது குன்று மேலே வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். அதுதான் வனம்னு சொல்லுவாங்க. அதுதான் முன்னோர்கள் வழிபட்டு வந்த இடம். அந்த இடம் தான் முதல்ல வந்து இந்த முத்தாலம்மனுடைய வனம் அதுதான். அங்கிருந்து உருவாக்கப்பட்ட இதுதான் வந்து இங்கே நாகதேவதையாக வந்து இந்த அம்மன் வந்து இங்கே வந்து இருந்ததுனால இது கிட்டத்தட்ட முன்னோர்கள்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு அந்த அம்மனுக்காக வழிபட்டு இருந்துக்கிறாங்க ஒரு 300 ஆண்டு காலமாக. இப்போ நாளடைவில் வந்து இந்த கோவிலை புதுப்பிக்கணும் புனரமைக்கணும்னு நினச்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிறைய பொருட்செலவில் வந்து இந்த கோவிலுடைய கும்பாபிஷேக பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.